Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸில் கேட்ட பிஒய்க்யூஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உள்ள கொஸ்டின் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒன் செகண்ட். Okay. The roots of the equation 4x power 4 minus 2 20x cube plus 33x square minus 20x plus 4 are okay. ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும், பவர் 4ல் உள்ள ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா என்ன அப்படின்னா, இதோட பவர் பாருங்கள், இது ஆக்சுவலாக ஈவன் டிகிரியில் இருக்குது. அண்ட் இதோட டேர்ம்ஸ்லாம் பாருங்கள், 4 இங்கேயும் 4 அண்ட் இங்கே -20 இங்கேயும் -20. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் சேம் ஆகுது. எதில் மட்டும்தான் டிஃபர் ஆகுது, இந்த 33ல் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 4x power 4 minus 20x cube plus 33x square minus 20x plus 4 equal to 0. ஐடியா என்னென்னா, எந்த கோஎஃபிஷியன்ட்டில் வேல்யூ டிஃபர் ஆகுதோ அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிடுறது. ஸோ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இது 4x ஸ்கொயர்னு மாறிடும். இது 20x ப்ளஸ் 33 மைனஸ் 20, இங்கே பை எக்ஸ்னு வரும், இங்கே 4/x ஸ்கொயர்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குரூப் பண்ணுங்கள். சேம் கோஎஃபிஷியன்ஸ் உள்ள டேர்மெல்லாம் குரூப் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர், அப்புறம் -20 சேமாக இருக்குது. ஸோ -20 ரிமைனிங் உள்ளது என்னது, x ப்ளஸ் 1/x ப்ளஸ் 33 ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன மாதிரி மாறி இருக்குது, ஒரு குவாட்ராட்டிக் டிகிரி மாதிரி மாறி இருக்குது. பட் ஈவன் தோ கம்ப்ளீட்டாக இது குவாட்ராட்டிக் இல்லை, ஏன்னா டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இன்கேஸ் வி மல்டிப்ளைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது அகெயின் x பவர் 4ல் உள்ள ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் y is equal to x plus 1/x அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ y ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்கள், x plus 1/x the whole square. a plus b the whole square ஃபார்முலா என்னது, a square plus b square plus 2 into a into b. ஸோ இது கேன்சல் ஆயிரும். பட் நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தானே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஸோ இது மட்டும்தான் வேணும். ஸோ இந்த +2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா -2 மாறிடும். This implies that x square plus 1/x square equal to y square minus 2. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு, தட் இஸ் y ஸ்கொயர் பை 2. சிமிலர்லி எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும், 4y ஸ்கொயர் மைனஸ் 2 minus 20y plus 33 equal to 0. இந்த 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 4y ஸ்கொயர் மைனஸ் 8 minus 20y plus 33 equal to 0. தென் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன், ஸோ சப்ராக்ட் பண்ணிடுங்க. 4y ஸ்கொயர் மைனஸ் 20y என்னையும் சப்ராக்ட் பண்ண என்ன வருது, 25 equal to 0. தென் இது ஐ மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ் 25 எவ்வளோ, 100 பை ஆட் பண்ணால் என்ன வரணும், -20 வரணும். ஓகேவா? இப்போ என்ன வேல்யூஸ்லாம் போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும்னு பாருங்கள். 10 10 போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் கீழே ஆட் பண்ணால் -20 வரணும். அப்போ ரெண்டுலேயும் மைனஸ். முன்னாடி எக்ஸஸ் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது. இது சேர்ந்து விழுந்துருச்சு. ஓகே, ஸோ -10 பை 4, இங்கே பை 4. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, 5 2s are 10. சிமிலர்லி இங்கே 2 2s are 4, 5 2s are 10. therefore y is equal to என்ன வருது, 5/2 twice. பட் நமக்கு என்ன வேல்யூ வேணும், நமக்கு x தான் வேணும். ஸோ எங்கள் ஒய்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம்.
நமக்கு இப்போ ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு, y is equal to 5/2 2 வாட்டி கிடச்சிருக்கு, ட்வைஸ். அப்போ x plus 1/x equal to 5/2. அப்புறம் இங்கே எல்சிஎம் எடுத்துருங்க, x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x equal to 5/2. இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 5xன்னு வந்துடும். ஓகேவா, இங்கே 5x வரும், இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 5x ஈக்குவல் டு 0. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா, 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 வரணும், ஆட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 5 வரணும். ஸோ ஒரு நாள் 4ன்னு போட்டுருங்க. அப்புறம் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கனால /2. ஓ சாரி, இங்கே மைனஸ் போடல, ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் கிடச்சிருக்கு, 1/2. அப்புறம் எக்ஸோட வேல்யூ 4 and 2 இது 2 4, எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ 5/2 ட்வைஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு வாட்டி சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னொரு வாட்டி சால்வ் பண்ணால் என்ன ஆகும், திருப்பியும் ஒரு 1/2 வரும் அண்ட் திருப்பியும் ஒரு 2 வரும். ஓகேவா, தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் 2 2 1/2 1/2. இதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் ஒரு 10 கொஸ்டின் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதோட போர்ஷன், இதோட சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கிவ் தட். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட்டு வெறும் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். இதில் உள்ள கான்செப்ட் வந்து அந்தந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி உள்ள கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு ஓவராலாக தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உள்ள எல்லா கான்செப்ட்டும் வேணும் சிடிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் எடுக்கிறேன். ஓகேவா, தென் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. த ரூட்ஸ் ஆர் பீயிங் இன் ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன். ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் அப்படின்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பட் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது ஜிபியில் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாலே இதுக்கு முந்தின டேர்மையும் சேர்த்து எடுத்துக்கணும், a/r அப்படின்னு. ஏன் அப்படின்னா a/r a இன்ட்டு ஏஆர் இப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்க்குறப்ப அப்போ பண்ணுறப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு a³ ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நான் ஒரு ரூட்டை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன், அதுக்காக தான். ஓகேவா, இப்போது ஸோ கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்க்கலாமா. ரூட்ஸ் ஆர் இன் ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் லெட் த ரூட்ஸ் பி a/r a/ar அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, தென் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல கியூபிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். 3x³ minus 26x square plus 52x minus 24 equal to 0. முதல்ல summation alpha beta gamma இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சம்மேஷன் ஆல்ஃபாங்கிறது அதோட ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. அதோட ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும், a/r a/ar. ஓகேவா, இதில் ஏவெல்லாம் காமனாக எடுத்துருங்க. அப்போ 1/r 1 + rன்னு இருக்கும், ஈக்குவல் டு மைனஸ் b/aன்னு வரும். ஓகேவா, ஜென்ரல் ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு மைனஸ் b/aனா என்னன்னு புரியும். bx² + cx + d ஈக்குவல் டு 0 இப்படி இருந்துச்சுன்னா சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, மைனஸ் b/a. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a. இங்கே மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² யார், -26 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து என்னது 3. ஸோ மைனஸ் ஆஃப் -26/3. ஆன்சர் வந்து 26/3. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டாங்கிறது மாற்றி மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ a/r இன்ட்டு a ப்ளஸ் a இன்ட்டு ar ப்ளஸ் a/r இன்ட்டு ar ஈக்குவல் டு c/a. ஓகேவா, அப்போ 52/3. அது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது, a/r இன்ட்டு a இன்ட்டு ar. ஸோ ஆர்ஆர் கேன்சல் ஆயிரும். இது என்ன வருது, a³ வருது, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d/a. ஓகேவா, இதில் நான் எழுதிடுறேன், சம்மேஷன் ஆல்ஃபா மைனஸ் b/a சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா c/a அப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து மைனஸ் d/a. ஸோ
ஸோ மைனஸ் டி இருக்க வேண்டிய இடத்துல இங்கே -24 இருக்குது, டி ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் -24/3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 3 3 8 3 24. திஸ் இம்ப்ளைஸ் தட் a cube is equal to 2 cube. ஓகேவா, 8 வந்து நம்ம எப்படியே எழுதிக்கலாம், 2 cube எழுதிக்கலாம். This implies that a என்ன வருது, a is equal to 2. இப்போ a வந்து நமக்கு 2ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், எனக்கு r என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம முடிச்சிடலாம் சம்ம. ஸோ r வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சம்மேஷன் ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை எடுத்தோம் அப்படின்னா இதில் ஈஸியாக ஏக்கோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு r மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ a டைம்ஸ் 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் r ஈக்குவல் டு 26/3. ஏவோட வேல்யூ 2. ஸோ இங்கே 2 ப்ராடக்டில் இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். சரியா, அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துருங்க. இங்கே 6 இருக்குது, ஸோ இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சிமிலர்லி இங்கேயும் 6ஆல், இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன வரும்னா r² ப்ளஸ் r ப்ளஸ் 1/r ஈக்குவல் டு 26/3 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13. அப்புறமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். 3r² ப்ளஸ் 3r ப்ளஸ் 3 மைனஸ் 13r ஈக்குவல் டு 0. 3rல 13r போச்சுன்னா மிச்சம் 10r இருக்கும். 3r² மைனஸ் 10r ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன இருக்குது, ப்ராடக்ட் பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். இது எப்படின்னு புரியுதுல்ல, இந்த 3 × 3 ப்ராடக்ட் 9, ஆட் பண்ணால் -10. ஓகே, அப்போ 3 3s போட்டோம்னா ஆன்சர் வருமா, இல்லை வராது. ஸோ என்ன வேல்யூ போடலாம், 1 × 10ன்னு போடலாம். ஓகேவா, சாரி 1 × 9ன்னு போடலாம். 1 9 is 9 வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா +10 வரும். ஸோ ரெண்டுலேயும் மைனஸ் போட்டுருங்க. அப்புறம் r² கோஎஃபிஷியன்ட் யார், 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3/3 1 3 3 3 3 9. ஸோ r என்னெல்லாம் கிடச்சிருக்கு, எய்தர் 1/3 அப்படி இல்லைன்னா 3. ரெண்டு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே மாதிரி சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு a is equal to 2, r is equal to 1/3. நமக்கு ஜென்ரல் கேஸ் என்னது, a/r a ar. இதுதான் ரூட்ஸ் ஆர் தி ரூட்ஸ். ஓகேவா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a/rனா 2/1/1/3 2 2 × 1/3. ஓகேவா, அப்போ என்னெல்லாம் ஆன்சர் வருது, 6 2 2/3 ஆன்சர். ஸோ 6 2 2/3. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். சிமிலர்லி நீங்கள் இந்த கேஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். a is equal to 2, r is equal to 3, சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 198. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் x³ ப்ளஸ் 0x². ஓகேவா, x² கோஎஃபிஷியன்ட் இல்லை, நம்ம அதனால 0ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் qx ப்ளஸ் r ஈக்குவல் டு 0. அண்ட் நமக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க 1/β ப்ளஸ் காமா ப்ளஸ் 1/γ ப்ளஸ் ஆல்ஃபா பை 1/α ப்ளஸ் பீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல சம்மேஷன் ஆல்ஃபா என்னன்னு பாருங்கள். சம்மேஷன் ஆல்ஃபா -b/a which is 0. ஓகேவா, மைனஸ் b கோஎஃபிஷியன்ட் இங்கே யாருமே இல்லை, 0 தான் இருக்காங்க. சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா வந்து யார், q, ஏன்னா c/a. ஓகேவா, இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் d/a. ஸோ இங்கே வெறும் -r தான் இருக்கு. ஸ்டார்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வாங்க. 1/β ப்ளஸ் காமா ப்ளஸ் 1/α ப்ளஸ் காமா ப்ளஸ் 1/α ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த கேஸ்லேருந்து எடுங்க. ஃப்ரம் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சம்மேஷன் ஆல்ஃபா என்னது 0, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது, மைனஸ் காமா. அதுவே பீட்டா ப்ளஸ் காமா கேட்டாங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா. அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் காமா கேட்டாங்கன்னா மைனஸ் பீட்டா. ஸோ இதை தான் நம்ம அடுத்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா,
ஸோ பீட்டா ப்ளஸ் காமா யார் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே என்ன வரும் மைனஸ் 1 பை பீட்டா மைனஸ் 1 பை காமா. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். இங்கே டினாமினேட்டரில் யாரெல்லாம் இல்லை பீட்டாவும் காமாவும் இல்லை. ஸோ மைனஸை காமனாக எடுத்துருங்க. மூணுலேயுமே மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸாக காமனாக எடுத்துடலாம். ஓகேவா. தென் இதில் யாரெல்லாம் இல்லை இதில் பீட்டா இல்லை காமா இல்லை. ஸோ மேலே பீட்டா அண்ட் காமாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பீட்டா காமா. இதில் யாரெல்லாம் இல்லை ஆல்ஃபாவும் காமாவும் இல்லை ஆல்ஃபா காமா. இதில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் இல்லை ஆல்ஃபா பீட்டா. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இது யார் சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா. அதோட வேல்யூ என்ன இருக்குது q. ஸோ மைனஸ் q பை ஆல்ஃபா பீட்டா காமா என்னது மைனஸ் ஆர். ஸோ மைனஸ் ஆர் மைனஸ் மைனஸ் கெட்ஸ் கேன்சல். ஆன்சர் இஸ் q by r. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. if the roots of the equation x power 5 plus 5x power 4 plus 3x cube plus cx square minus 20x plus 3e is equal to 0 அப்படின்னா and these are in AP அப்படின்னா ஒன் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஏபியில் இருக்கு அண்ட் பவர் 5ல இருக்கு. ஓகேவா. ஏபி இன் ஜென்ரல் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். a plus d a plus 2d a plus 3d. ஓகேவா. இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா. பட் இங்கே ரூட் 5ல இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி a minus 2d a minus d a plus d a plus 2d இது 5 நம்ம ரூட்ஸாக எடுத்துப்போம். ஓகேவா. இது ரூட்ஸ். இதை ஏன் இப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் இங்கே பவர் 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 டேர்ம் எடுத்துக்கணும். ஓகேவா. பவர் 5 இருக்கிறதுனால நம்ம இந்த 5 டேர்ம் எடுத்திருக்கோம். இது ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல். ஸோ எனக்கு வெறும் ஏ மட்டும்னு வரும். நான் ஈஸியாக ஏவோட சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே ஒன் ஆஃப் த ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரூட் தான் வேணும். ஸோ நான் ஏ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா ஏ இஸ் ஒன் ஆஃப் த ரூட். ஓகேவா. ஸோ நான் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ முதல்ல சம்மேஷன் ஆல்ஃபா தானே எப்பயும் கண்டுபிடிப்போம். சம்மேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a minus 2d plus a minus d plus a plus a plus d plus a plus 2d equal to minus b by a. Sorry. Minus 2d plus 2d cancel plus d minus d cancel. So remaining என்ன வருது 5a is equal to இங்கே minus b by a தானே. minus b இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது minus 5a இருக்குது. ஸோ மைனஸ் 5a பை ஏவோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். சாரி எக்ஸ் பவர் 5ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ 5 and 5 கெட்ஸ் கேன்சல். a is equal to minus a. சின்ஸ் a வந்து ஒன் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறதுனால இவ்வளோ சால்வ் பண்ணது என்ன இந்த சம்முக்கு. ஓகேவா. ஆன்சர் இஸ் மைனஸ் a. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the sum of the two roots is equal to the sum of the other two roots, then the roots of the equation x power 4 plus 2x cube minus 13x square minus 14x plus 24. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஆக்சுவலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு லெட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா என்ன பீட்டா என்ன காமா என்ன டெல்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஃபுல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த கண்டிஷன்லாம் ஒவ்வொரு கேஸ்லையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் ஃபர்ஸ்ட். நமக்கு முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே மைனஸ் பி என்னது -2. ஸோ நம்ம ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும் -2 வரணும். தென் ரூட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரணும்னு பாருங்கள் -b by a c by a minus d by a e by a. ஸோ ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு e by a வரணும். தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இஸ் ஈக்குவல் டு
24. எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். இது எந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்க. எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. ஸோ இந்த கண்டிஷனை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் ஆட் பண்ணுறப்ப -2 வரணும் அப்படிங்கிறப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதை ஆட் பண்ணால் -2 வராது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். திஸ் இஸ் a சிம்பிள் வே டு அப்ரோச் திஸ். ஓகேவா, புரியுதான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 4 + 3 7 9 10 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -10 வரும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். பட் இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் -2 வரும். பட் இது மட்டும் போதுமா அப்படின்னா இந்த சம்முக்கு ஆக்சுவலாக என்ன இல்லையா, மற்ற எல்லா ஆப்ஷனுமே கேன்சல் ஆயிடுச்சு. சப்போஸ் இன்னொரு ஆப்ஷனும் இதே மாதிரி இருக்கு, இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நம்ம சம்மை வந்து எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் நான் இந்த சம்முக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கேஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு -2. நீங்கள் காமா ப்ளஸ் டெல்டாக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானே போட்டுக்கலாம். Therefore 2 times alpha plus beta is equal to -2. Alpha plus beta is equal to -1. ஸோ இதுல இருந்து எய்தர் நீங்க ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் செகண்ட் கண்டிஷன் என்ன வரும்? ஆல்ஃபா சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா டெல்டா, பீட்டா காமா, பீட்டா டெல்டா, தென் காமா டெல்டா. இது எல்லாத்தோட வேல்யூ என்னது? C/A. ஸோ -13. தென் இதில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆர்எல்ஸ் இதிலலாம் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துருங்க, அண்ட் இதில் காமாவை காமனாக எடுத்துடலாமா? எஸ் எடுத்துடலாம். இதில் பீட்டாவை இதுலேயும் காமாவை காமனாக எடுத்துருங்க, இதில் டெல்டாவை காமனாக எடுத்துருங்க. இப்படி காமனாக எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ள பீட்டா ப்ளஸ் காமா, பீட்டா ப்ளஸ் காமா நமக்கு தேவையில்லை, எய்தர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமனாக உள்ளே வர மாதிரியும் தென் காமா ப்ளஸ் டெல்டா காமனாக உள்ளே வர மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மை கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த சம்முக்கு டீட்டெயிலாக ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் செப்பரேட்லி. பட் டைம் கன்வீனியன்ட்டுக்காண்டி இந்த சம்மை நான் இப்போ ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா, சின்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள் சச் தட் செகண்ட் டேர்ம் மட்டும் எனக்கு மிஸ்ஸிங்காக இருக்கணும், செகண்ட் டேர்ம் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கணும், இந்த மாதிரி தேர்ட் டேர்ம் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கனாலே x ஈக்குவல் டு சம் y ப்ளஸ் ஹச்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. ஓகேவா, வேர் x இஸ் த ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ y ப்ளஸ் ஹச்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹச்சை கண்டுபிடிக்கணும். ஹச்சை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய் என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ y ப்ளஸ் h பவர் 4 மைனஸ் 4 டைம்ஸ் y ப்ளஸ் h த ஹோல் கியூப் ப்ளஸ் y ப்ளஸ் h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு y ப்ளஸ் h. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் டேர்ம் மட்டும் மிஸ்ஸிங்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்ன டேர்மு? கியூபிக் டேர்ம். ஸோ பவர் x⁻³ வந்து மிஸ் ஆகணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஈக்குவேஷனில் y⁻³ ஈக்குவல் டு 0 ஆகணும். y⁻³ 0 ஆகணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y⁻³ ஹேஸ் டு பி 0. ஓகேவா, இதோட வேல்யூ 0வாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y³ ஓகேவா. ஓகே, இந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இது வந்து பவர் 4ல் இருக்குது, இது 3ல் இருக்குது, இது 2ல் இருக்குது. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளே ப்ராடக்ட் பண்ணி அப்படிலாம் கண்டுபிடிக்கணும் இல்லை. வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y³ மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y³ என்ன வரும்? y⁻4 ப்ளஸ் 4 y³ h ப்ளஸ் 4 இல்லை 4 இன்ட்டு 3/2 இல்லையா. ஸோ 6 y² h² அகெயின் 4 y⁻³ ப்ளஸ் h⁻4 இப்படி தான் வரும். ஸோ இதில் எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y³ மட்டும் தான் வேணும். ஸோ இந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. சிமிலர்லி இந்த ஈக்குவேஷன்லேயும் y³ வரும், பட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வராது. ஸோ அது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. இதுலேயும் y³ வருமா? ஸோ -4 டைம்ஸ் y³. ஸோ ரிமைனிங் பவர் நமக்கு தேவையில்லை, y³ மட்டும் தான் தேவை. ஸோ
ஸோ இதுலேருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் கியூப் எடுத்தோம் அப்படின்னா -4. இதுலேருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் கியூப் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது 4 டைம்ஸ் h. ஸோ இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. therefore coefficient of y cube equal to 0 implies that 4h minus 4 is equal to 0 implies that 4h is equal to 4. இங்கே எழுதுறேன் h is equal to 4/4 கேன்சல் ஆயிரும். ஸோ ஹோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ x minus 1. ஸோ என்ன ஆகுது, எக்ஸுங்கிறது ரூட்டு, பட் நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எந்த மாதிரி செகண்ட் டைம் மிஸ் ஆகுற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கு என்ன ஆகணும், ரூட்ல இருந்து ஒரு வேல்யூ குறையணும். therefore decreases the roots by 1. ஓகேவா? இங்க தெரியுதான்னு தெரியல. ஸோ ஆப்ஷன் வந்து சி, decreases the roots by 1. இதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது ஆக்சுவலாக 2024 கேட்ட கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2025 கேட்ட கொஸ்டின். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n கேட்டிருக்காங்க. ஸோ x power n வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு e power xக்கான எக்ஸ்பான்ஷன் தெரியணும். ஏன்னா இங்கே x power n இல்லை. ஓகேவா? அப்போ e power xக்கான எக்ஸ்பான்ஷன் இருந்து 1 + x + x² / 2 factorial x³ / 3 factorial x power 4/4 factorial and so on. x power n minus 1 தேவையான டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். n minus 1 factorial plus x power n/n factorial. ஓகேவா? ஃபேக்டோரியலை இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க சைனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x power n is equal to 1 minus x into, ஓகே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிடலாம், 1 minus x into e power 1 plus x. ஸோ பவர் e power a plus bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம், e power a e power bன்னு எழுதலாம். ஸோ 1 minus x into e power xன்னு எழுதலாம். இப்போ e power xக்கான எக்ஸ்பென்ஷன் இதாக இருக்குது, அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதை ஈயை தூக்கி முன்னாடி போட்டுருங்க. 1 minus x into 1 plus x plus x² x power n minus 1/n factorial, sorry n minus 1 factorial 2 factorial x power n/n factorial இப்போ என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n-ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை எழுதக்கூடாது. ஓகேவா? 1/n ஃபேக்டோரியல் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது x power n மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு 1-னால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வெறும் x power n மட்டும் வரும். நம்ம வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஈயை காமனாக வெளியே வச்சுக்கலாம். x power n-ஓட கோஎஃபிஷியன்ட் 1/n ஃபேக்டோரியல். தென் இங்கே என்ன இருக்குது, -x இருக்குது, இங்கே x power n minus 1 இருக்குது. ஸோ மைனஸ் x into x power n minus 1 என்ன ஆகும், இதோட பவர் 1. ஸோ ரெண்டு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம், n minus 1 plus 1. ஸோ x power n வந்துடும். ஸோ இந்த டேர்மே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டே எடுத்துட்டோம் அப்படின்னா -1/n minus 1 ஃபேக்டோரியல் கிடச்சிடும். ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி n ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு n-ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? n into n. ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக 1 இருந்துச்சு. ஸோ e டைம்ஸ் 1 minus n/n ஃபேக்டோரியல். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ 1 minus n/n ஃபேக்டோரியல். Then transform the equation whose roots are the reciprocal of the roots of. Okay, இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? if alpha 1 alpha 2 up to alpha n are the roots of f of x equal to 0ன்னு வச்சுக்கோங்களேன், then
தியரம் என்ன சொல்லுதுன்னா 1 by alpha 1 1 by alpha 2 1 by alpha n where alpha i's are not equal to 0 I running from 1 to n are the roots of என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா x power n into f of 1 by x இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இட்ஸ் a தியரம். ப்ரூஃப்லாம் இப்போ கொடுக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா வந்துட்டு ஆல்ஃபா என் அது ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாம் எதோட ரூட்ஸாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் 1 பை எக்ஸ்க்கு ரூட்டாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனோட ரெசிப்ரோக்கல்ஸோட இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இருக்குல்ல, அந்த ரூட்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாலினாமியலை நம்ம சம் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். லெட் த கிவன் பாலினாமியல் பி பி ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் பவர் என் பி ஆஃப் 1 பை எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எக்ஸ் பவர் என்னை ஃபஸ்ட்டு வெளில வச்சுக்கோங்க, இங்கே பி ஆஃப் 1 பை எக்ஸ் மட்டும் எழுதுங்க. அப்படின்னா என்ன இருக்கணும், எக்ஸ் போடுற இடத்துல 1 பை எக்ஸ் போடணும். அப்போ 1 பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் 7 1 பை எக்ஸ் கியூபு இல்லை ஹோல் கியூப் போட்டுக்குமா, ப்ளஸ் 8 1 பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 9 இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் 6. இங்கே எக்ஸ் பவர் என்னங்கிறது இதோட டிகிரி தான். ஸோ டிகிரி 4, ஸோ இங்கேயும் 4. ஓகேவா, இதுலேயும் 4 போட்டுருலாம். ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4 மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லா டைமையும். ஃபஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் 7 எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் 6 இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் 7x ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 9x கியூப் மைனஸ் 6x பவர் 4 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. எனக்கு ஹையஸ்ட் பவர் தான் முன்னாடி வரணும். ஸோ மாற்றி எழுதிக்கோங்க, மைனஸ் 6x பவர் 4 அப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ் 9x கியூபு ஓகே மைனஸ் 8x ஸ்கொயரு மைனஸ் 7x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டுக்கு எப்பயும் மைனஸ் வர்றது நம்ம அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பை மைனஸ். ஓகேவா, 6x பவர் 4 ஜஸ்ட் எல்லாத்தையும் சைனை மாற்றிடுங்க. 9x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான். ஏன்னா இதில் நிறைய கேல்குலேஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரேம் அன் ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் such that one of the root is √5 plus √2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ரூட் கொடுத்தாச்சு, √5 plus √2. அப்போ ரிமைனிங் ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் பீட்டா ரூட்டாக இருந்துச்சுன்னா அதோட எல்லா வேரியேஷனும் ரூட்டாக இருக்கும். ஓகேவா, எல்லா பாசிபிள் சைன் சேஞ்சஸும் ரூட்டாக இருக்கும். இவங்க எல்லாருமே அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸாக இருப்பாங்க. சிமிலர்லி இப்போ இந்த √5 plus √2க்கும் நம்ம இதே மாதிரி எழுத போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ √5 plus √2 வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா √5 √5 plus √2 ஒரு ரூட்டு, √5 மைனஸ் ஒரு ரூட்டு, மைனஸ் √5 மைனஸ் √2. ஓகே, இங்கே ப்ளஸ் போட்டுருவோம், மைனஸ் √5 மைனஸ் √2. இவங்க எல்லாரும் ரூட்டு. இவங்க எல்லாம் ரூட்னா இவங்களோட ஃபேக்டர்ஸ் யாராக இருப்பாங்க, எக்ஸ் மைனஸ் √5 மைனஸ் √2. ஓகேவா, இதை ரூட்டில் இருந்து ஃபேக்டராக எழுதுறப்ப எக்ஸ் மைனஸ்னு போட்டு எழுதணும்.
ஸோ இதில் மைனஸ் போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். இதில் மைனஸ் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ், செகண்ட் டேர்ம் ப்ளஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2. தென் தேர்ட் ஒனுக்கு எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 2. ஃபோர்த் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2. இவங்க எல்லாரும் தான் ஃபேக்டர். இப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயும் ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, இது ரெண்டுலேயும் ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 2, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2. ஓகேவா? ஈக்குவல் டு 0 தான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் பாருங்கள், இதுதான் a, இதுதான் b. ஸோ எப்படி இருக்குது? a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னு இருக்குது. சிமிலர்லி இதுதான் a, இதுதான் b. ஸோ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர். சிமிலர்லி இந்த டேர்ம் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபார்முலா என்னது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சிமிலர்லி a ப்ளஸ் பி இது இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலாவில் இதில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 5 மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? 2வும் ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் 5 வந்துடும். அதுதான் நான் இங்கே வெறும் 5 எழுதியிருக்கேன். சரியா? தென் இங்கே என்ன இருக்குது? ரூட் 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 2. இது ஒரு டேர்மு. செகண்ட் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 ரூட் 5x. இங்கேயும் மைனஸ் 2 தான், ஈக்குவல் டு 0. ஸோ 5 இது 2 போச்சுன்னா அப்படின்னா 3, இங்கேயும் 3. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2 ரூட் 5x. சிமிலர்லி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ், சாரி இங்கே ப்ளஸ் 2 ரூட் 5x ஈக்குவல் டு 0. சரியா? ஓகே, இது கொஞ்சம் நீட்டாக இல்லைல்ல? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ், ஓகே இப்போ அகெயின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரில் இது a, இது b, இது a, இது b. அகெயின் என்ன இருக்குது? a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பியில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் minus 2 root 5x the whole square equal to 0. இது a plus b the whole square again explain பண்ணோம் அப்படின்னா x power 4 9 plus 2 into 3 into x square minus இங்கே 2 square 5 square வரும். ஸோ 4 into 5 x square equal to 0. ஸோ again simplify பண்ணோம் அப்படின்னா x power 4 plus 9 plus 6x square இங்கே minus 20x square is equal to 0. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன், தேர்ஃபோர் சப் பண்ணணும். பெரிய நம்பர் சைன் போட்டாச்சு. 20ல் 6 போச்சு அப்படின்னா 14. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான சொல்யூஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. 1 root of the reciprocal equation is, ஓகே ஒன்லி 1 root தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ஸ் பாருங்கள். அதாவது நான் ஜென்ரலாக எழுதுறேன். a பவர் n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஏஆர் இருந்துச்சுன்னா இது ஃபஸ்ட் டைப். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா ஃபஸ்ட் டைப். அண்ட் an மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏஆராக இருந்துச்சுன்னா செகண்ட் டைப். ஃபஸ்ட் டைப்பாக இருந்துச்சுன்னா -1 இஸ் அ ரூட், x equal to -1. செகண்ட் டைப்பாக இருந்துச்சுன்னா x equal to 1 இஸ் அ ரூட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப்னா என்னன்னு பார்ப்போம். அப்படின்னா an மைனஸ் ஆர் அப்படின்னா என்னுக்கு வேல்யூஸ் ரன் பண்ணுங்கள்.
ஸோ என்னுக்கு வேல்யூ வந்து இதோட டிகிரி பொறுத்து ரன் ஆகும். ஓகேவா? சாரி, n இஸ் ஃபிக்ஸ்டு இல்லை. ஸோ ஆர் தான் ரன் ஆகும். ஆர் 0லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 அண்ட் லாஸ்ட் டைமோட கோஎஃபிஷியன்ட் x power 5ஓட கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 5 ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட். ரெண்டும் சேம். தென் coefficient of x power 4 equal to coefficient of x square or x. Similarly, coefficient of x cube is equal to coefficient of x square. ஸோ இப்படி எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்கா? இல்லைனா இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம், a5 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இருக்கான்னு. ஆருக்கு 0 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? a5, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பார் 5. இங்கே a0ங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். ஸோ நீங்கள் இப்படியும் செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேமாக இருக்குது, மைனஸ் சைன் இல்லாமல் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைப். This implies that x equal to -1 is a root. அவ்வளோதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். அண்ட் ஒன் மோர் திங், இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க டைரெக்டாக. -1/5 ப்ளஸ் 4, இங்கே பவர் 4 இருக்குது. ஸோ -1/4 வந்து +1 தான். ஸோ விட்டுருங்க. ப்ளஸ் சாரி -3 +3 +4 +1, இங்கே -4 -4. ஸோ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல், ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது இஸ் அ ரூட். ஸோ அவ்வளோதான் இதுக்கான சொல்யூஷன். நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் போகிறது இந்த மாதிரி சின்ன வேல்யூவாக இருந்தால் பெட்டர். டக்குன்னு ட்ரையல் அண்ட் எரர் போயிருங்க. டைரெக்டாக எக்ஸுக்கு மேலே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எப்போ 0 ஆகுதுன்னு பார்த்துருங்க. எல்லாமே உங்களுக்கு MCQ தான். ஸோ ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்டாக இருக்க போகுது, மற்ற எதுவும் கரெக்டாக இருக்க போகிறது இல்லை. இன்கேஸ் 4மே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் நாட் நோன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான். முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? x³ + p x² + qx + r is equal to 0. That is summation alpha is equal to -p, summation alpha beta is equal to q, alpha beta gamma is equal to -r. முதல்ல ஈக்குவேஷன்லேருந்து டேரெக்டாக இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நிறைய சம்மில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சம்மில் டேரெக்டாக எழுதிட்டேன். ஃபார்முலா என்னதெல்லாம் 1 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். -b/a, c/a அண்ட் -d/a. ஓகேவா? நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதி அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? தென் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். சம்மேஷன் α² பீட்டா, சம்மேஷன் α² பீட்டா இஸ் ஈக்குவல் டு α² பீட்டா, α² காமா, β² ஆல்ஃபா, β² காமா, γ² ஆல்ஃபா அண்ட் γ² பீட்டா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் காமனாக எடுக்கலாம்னு யோசிங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுக்கலாமா? எனக்கு ஆக்சுவலாக இந்த கண்டிஷன்ஸ்லாம் வரணும். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா, இந்த மாதிரி டேர்ம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சிமிலர்லி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வந்துச்சு அப்படின்னா எனக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எழுதிடலாமா இல்லை? ஓகே, கொஞ்சம் செக் பண்ணியிருக்கலாம். இந்த டேர்மே நான் எடுத்தேன் அப்படின்னா காமனாக வர்றது வெறும் ஆல்ஃபாவாக தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் பீட்டா ப்ளஸ், ஓகே, ஐ காட் சம் ஐடியா, வில் ஒர்க் ஃபார் தட். ஆல்ஃபா காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமான்னு வரும். இதில் பீட்டாவை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா பீட்டா டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா. தென் இங்கே காமாவை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா
ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமான்னு வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து ஒரு ஆல்ஃபா பீட்டா, ஓகே இதில் பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா வரணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா காமா இருக்குது, பீட்டா காமா மட்டும் இல்லையா? ஸோ ஒரு பீட்டா காமாவை ஆட் பண்ணி சம் பண்ணிடுங்க. ஓகே ஃபைனலி வி காட் சம் ஐடியா. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா மைனஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா காமா இல்லை, ஸோ ஆட் பண்ணி சப் பண்ணிடுங்க. தென் காமா ஆல்ஃபா காமா பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இல்லை, ஸோ ஆட் பண்ணி சப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது இந்த 3 டேர்ம் மட்டும் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ அந்த 3 டேர்ம் மட்டும் காமனாக எடுத்துருங்க. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா. ஸோ உள்ளே என்னெல்லாம் வரும், வெறும் ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. மிச்சம் உள்ள டேர்ம் யார், இவங்க ஆல்ஃபா டைம்ஸ் மைனஸ் பீட்டா ஆர். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆர் சாரி காமா. அடுத்து இங்கே மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. சிமிலர்லி லாஸ்ட் இதுலேயும் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகே ஜீரோலாம் போடல. ஸோ இது என்னது, மைனஸ் 3 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமாவோட வேல்யூ என்னது, q. ஸோ q மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ஓ சாரி நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாமா, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா டைம்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்குது. நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவேஷன்லேருந்து என்ன கிடச்சிது, மைனஸ் பி. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா என்ன கிடச்சிது, q. தென் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து மைனஸ் ஆர். இந்த வேல்யூவெல்லாம் ஜஸ்ட் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஈக்குவல்ஸ் டு q டைம்ஸ் மைனஸ் p மைனஸ் 3 டைம்ஸ் மைனஸ் ஆர். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 3r மைனஸ் pq. இது r. So answer is 3r minus pq. That's it. So these are the overall questions in theory of equation in the 2 yearல 2024 and 2025ல. ஓகேவா? அண்ட் இப்போ எனக்கு சம் அதர் கொஸ்டின்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். அண்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கிராஷ் கோர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. All the best for your exams.